பிரியமானவர்களை, எந்த வைத்தியத்திலே போனாலும், எந்த மருந்துகளை நாம் சாப்பிட்டாலும், அந்த வைத்தியரும் அந்த மருந்துகளும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த மரத்திலிருந்து சுகம் கிடைக்கிறது என்று சொல்லி மரத்துக்கு ஒப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்களா? கல்லுக்கு ஒப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்களா? அதிலிருந்து ஒரு சுகம் கிடைக்கிறது என்று சொல்லி மரத்துக்கும் கல்லுக்கும் கட்டைக்கும் லோகங்களுக்கு ஒப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். அதை அப்படி அவர்கள் நினைக்கிற பொழுது அந்த மரத்தை கொண்டு, அந்த லோகத்தை கொண்டு, அந்த கல்லை கொண்டு அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவருடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அழத வேதம் சொல்கிறது, சகல தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, அதை வழிபடுகிற ஜனங்களும் என்னுடையவர்கள் அல்லவே. வேதம் தெளிவா சொல்லுது, என்னுடைய ஜனம் என்று ஒரு ஜனத்தை அது பிரித்து காட்டுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். பெரியமாளர் எங்கே நாம் வாசிக்கலாம்? 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிக்கலாம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பாருங்க, அவர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக தெய்வங்களும் கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய தேவன் நமக்கு ஒருவர் உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் என்று இந்த தெய்வத்தை கண்டடைந்த விசேஷித்த பவுலார் இதை எழுதியிருக்கிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம்.